ஆனால் அந்த வெறுமையான மனிதன் வாழ்க்கையிலே இதனோட தூரம் போனவன். நான் மீன் பிடிக்கப் போகிறேன். மக்கள் சொன்னாங்க, நானும் வருகிறேன். இரவெல்லாம் பிரயாசப்பட்டவன், எ மேன் வித் லேபர், கடின உழைப்பு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டவன், ஒன்றும் அகப்படவில்லை. when God visited him, கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். லூக்கா 5:8. சீமன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். படிக்கிற வார்த்தை, பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். எம்டி மேன், வெறுமையான மனிதன், வெறுமையான படகு, வெறுமையான வலை. நடந்தது என்ன? திரளான மீன்கள். லூக்கா 5:9. திரளான மீன்கள். அடுத்தவர்கள் பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையை மாற்றினார். யோசிச்சு பாருங்க, அடுத்தவர்கள் பிரமிக்கிற அளவுக்கு. we see a man the total failure, தோல்விகளையே சந்தித்தவன், தோல்வியின் ஆழத்திலிருந்து அவனை கர்த்தர் வெற்றியின் உயரத்து கொண்டு போனார். வேதம் சொல்கிறது, அவனை கண்ட அநேகரும் பிரமித்தார்கள். நாளில் என்ன செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, you have so many failures. உன் வாழ்க்கை ஏராளமான தோல்விகள் இருக்கலாம். தேவனுடைய சந்திப்பு உன் தோல்வியை வெற்றியாய் மாற்றும். அவன் வாழ்க்கையில் வெற்றியை மாற்றிற்று. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது 5:10, அவனை யாராய் மாற்றினார்? he became a fisher of man. இது வரைக்கும் வெறும் ஃபிஷர்மேன், இப்பொழுது ஃபிஷர் ஆஃப் மேன். இதுவரைக்கும் மீன் பிடிக்கிறவன், இப்பொழுது மனிதர்களை பிடிக்கிறவனை கர்த்தர் மாற்றினான். நான் சொன்ன எல்லாவற்றையும் டைட்டில் மாறி இருக்கும். ஆபிரகாம் சாதாரண மனிதன், செல்வசீமானாய் கர்த்தர் மாற்றினார். மோசே, யோசித்து பாருங்க, ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை தலைவனாய் மாற்றினார். இரண்டாவது ஏசாயா, ஒரு நிர்வாகத்தில் இருந்தவனை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அடுத்து கிதியோன், ஒரு கடின உழைப்பாளி, இஸ் த லேபர், அதாவது ஆலையிலே போரடிக்கிறவன், எந்திரங்கள் இல்லை, மனிதனாக செய்யணும், கடினமான உழைப்பாளியை வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு போராளியாய் மாற்றினார். ஒன்றுமில்லாத யாக்கோவை இளவரசனாய் மாற்றினார். வாழ்க்கையிலே தோல்விகளையே சந்தித்த பேதுருவை வெற்றியின் உயரத்து கொண்டு போனார். அவனை கொண்டு இதுவரைக்கும் மீன் பிடிக்கிறவன், நீ மனிதர்களை பிடிக்கிறவன். 3000 பேர், 8000 பேர் நம்முடைய செய்தியாளர் தொடப்பட்டார்கள். அடுத்து இன்னொரு மனிதன், அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்